அரசியல் எதிரிகளால் ஆட்சியை குறை சொல்ல முடியாத காரணத்தால் அவதூறு சேற்றை வீசுகிறார்கள். ஈரை பேனாக்கி பேனை பேயாக காட்ட நினைக்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த தங்கம் விலை. காலையில் 1000 ரூபாய், மதியம் 600 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 9100 ரூபாய்க்கும், சவரன் 72800 ரூபாய்க்கும் விற்பனை. முல்லை பெரியாறு அணையை பராமரிக்க மேற்பார்வை குழு வழங்கிய பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும். 2 வாரங்களில் செயல்படுத்த கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆயிரம் ஆண்டுகால கட்டுமானங்களே பாதுகாப்பாக உள்ளதால் முல்லை பெரியாறு அணை குறித்து அச்சம் வேண்டாம். அணை பாதுகாப்பு தொடர்பான வழக்கை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். சுரங்க முறைகேடு வழக்கில் கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டி குற்றவாளி என தீர்ப்பு. 14 ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கில் தீர்ப்பு வழங்கியது ஹைதராபாத் சிபிஐ நீதிமன்றம். போர்க்கால ஒத்திகை தொடர்பாக உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் பங்கேற்பு. சிவில் டிஃபென்ஸ் இயக்குநரக தலைவர்கள், தேசிய பேரிடர் மீட்பு ஆணைய அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் காணொலி வாயிலாக ஆலோசனை. நாடு முழுவதும் 244 மாவட்டங்களில் நாளை போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு திட்டம். தமிழகத்தில் சென்னை, கல்பாக்கம் பகுதிகளில் போர் ஒத்திகை நடத்த முடிவு. ஜம்முவில் உள்ள பள்ளியில் மாணவர்களுக்கு போர் பாதுகாப்பு ஒத்திகை. திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டால் தற்காத்துக் கொள்வது குறித்து போலீசார் விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள டால் ஏரியில் பாதுகாப்பு ஒத்திகை. ஏரியில் தவறி விழுந்தால் எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து மாநில பேரிடர் மீட்பு படை செய்முறை விளக்கம். பஹல்காமில் தாக்குதல் நடக்கப் போவது மத்திய அரசுக்கு 3 நாட்களுக்கு முன்பே தெரியும் என மல்லிகார்ஜுன கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பை ஏன் பலப்படுத்தவில்லை என பிரதமர் மோடிக்கு சரமாரி கேள்வி. பாகிஸ்தானுக்கு செல்லும் செனாப் நதி நீரை நிறுத்திய இந்தியா. தண்ணீர் பற்றாக்குறையை சந்திக்க ஆரம்பித்த பாகிஸ்தான் மாகாணங்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் தவிர்க்கப்பட வேண்டும். ஐநா பொதுச் செயலாளரிடம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வேண்டுகோள். எல்லை கட்டுப்பாடு கோட்டின் எந்த ஒரு இடத்திலும் இந்தியா தாக்குதல் நடத்தலாம். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் எச்சரிக்கை. நாடு முழுவதும் சாலை விபத்தில் காயமடைந்தால் இனி இலவச சிகிச்சை என மத்திய அரசு அறிவிப்பு. முதல் 7 நாட்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் 1.5 லட்சம் ரூபாய் வரை இலவசம் என்றும் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த கொலைகளை பட்டியலிட்டு திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசை நம்பி எந்த பயனும் இல்லை, இன்னும் ஓராண்டு உங்களை நீங்களே காத்துக் கொள்ளுங்கள் என எக்ஸ் பதிவு. ஆவடி அருகே கால்வாய்க்குள் தவறி விழுந்த குழந்தையை காப்பாற்ற தண்ணீருக்குள் குதித்த தாயும் சகோதரியும் உயிரிழப்பு. குழந்தையை அக்கம் பக்கத்தினர் உயிருடன் மீட்ட நிலையில் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட 2 சகோதரிகள் சடலமாக மீட்பு. விருப்ப ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு ஆதரவாக மதுரையில் தீவிரமடையும் போராட்டம். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்த சமூக ஆர்வலர்கள். தரமற்ற குடிநீர் விற்பனை செய்வது தெரிய வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். வாட்டர் கேன் நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 5 டிகிரி குறையும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
2 நாட்களுக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் நாளை வெயில் சுட்டெரிக்கும் என எச்சரிக்கை. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குகிறது. வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிமுக பாஜக கூட்டணி சரிவை சந்திக்குமே தவிர வளராது. விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை, குஜராத் அணிகள் பல பரீட்சை. ஐபிஎல் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடிக்க இரு அணிகளும் தீவிரம்.